ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுவும் கர்த்தராலே உண்டாகிறது. ஒரு சிறு விவசாய வேலையாய் இருந்தாலும் அது கர்த்தரால் உண்டாகிறது. ஜீரகத்தை நொறுக்குவதாய் இருந்தாலும் சரி, பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதாய் இருந்தாலும் அவருடைய ஆலோசனை அதுதான். அவர் ஆலோசனையில் பெரியவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரை எல்லாம் அழித்த பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் ஜனங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தமாய் வாழாமல் மதுபானம் அருந்தி, திராட்சரசம் அருந்தி, கர்த்தரை மறந்து, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களுமே கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார். அவருடைய கோபம் பெரியதா இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் தவறு செய்தால் கர்த்தர் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். இவர்களே அக்கிரமம் செய்து கொண்டு திராட்சரசத்தினால் மயங்கி திரிந்து கொண்டிருந்தால் இவர்கள் சிந்தை நிதானத்தில் இல்லை. சாதாரண மனிதன் பேசினாலே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மதுபானத்தால் நிறைந்தவர்களால் தங்கள் சுய நினைவை இழந்த மனிதனை வைத்து கர்த்தர் எப்படி ஒரு தேசத்தை வழிநடத்த முடியும்? தீர்க்கதரிசிகளே எப்படி இருந்தார்கள் என்றும், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே எப்படி இருந்தால் கர்த்தர் யாரை வைத்து ஜனங்களை வழி நடத்துவார்? இப்படிப்பட்ட நிலை சூழ்ந்திருக்கும் பொழுது இப்படி வரும் என்று கர்த்தர் சொன்னார். அது இந்த காலத்தில் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த காலத்தை குறித்தே சொன்னது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை இருந்தால், ஒரு தேசத்தில் இருந்தால், உலகம் எங்கும் இருந்தால் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பரியாச உதடுகளோடும் அந்நிய பாஷைகளோடும் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். பரியாச உதடுகளோடு, அதாவது பரிசுத்த வார்த்தையை பேச வேண்டிய பரிசுத்தவான்களாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பாவிகளானதினால், பரியாச உதடுகள் என்றால் இதுவரையும் தீய வழியில் வாழ்ந்த ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவர்கள் பாவங்களை மன்னிப்பார். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், கர்த்தரை நேசிக்க தொடங்குவார்கள், பரிசுத்தம் ஆவார்கள், தங்கள் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தவான்கள் ஆவார்கள். அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரியாச உதடுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரை பரியாசம் பண்ணி வாழ்ந்த ஜனங்கள் இப்பொழுது மனம் திரும்பி அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். அந்நியர்களை கர்த்தர் ரட்சிப்பார் என்று பொருள். ரட்சித்து தம்முடைய ஊழியக்காரர்களாகி பயன்படுத்துவார். அந்நிய பாஷைகளினால், அவர்களுக்கே தெரியாத ஒரு பாஷை. நாம் ஒரு தேசத்தில் இருக்கோம், நம்முடைய பாஷை தான் நமக்கு தெரியும். நாம் கற்றுக்கொள்ளாத ஒரு புதிய பாஷையை வைத்து அவர்களை பேச வைப்பாராம். அப்படி என்றால் அந்நிய ஜனங்களை எடுத்து அவர்களை மன்னித்து தம்முடைய ஜனங்களாக ரட்சித்து மீட்டு கொண்டு பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றி பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை வரங்களால் நிரப்பி அவர்களை அந்நிய பாஷை பேச வைத்து அவர்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவாராம். இது கர்த்தருடைய மகா கோபத்தினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதை இப்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தமக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை நோக்கி இச்சையாக வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்களை தள்ளிவிட்டு அந்நியர்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவர்கள் மேல் தம் ஆவியை ஊற்றி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று அவரே சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் செய்து தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஊழியர்களை, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இவர்களை அவர்கள் எப்படி சொன்னார்களோ, கற்பனையின் மேல் கற்பனை, நியாயப்பிரமாணத்தின் மேல் நியாயப்பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று எப்படி சொன்னார்களோ அவர்கள் வழியிலேயே அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். எப்படி அவர்கள் நினைத்தார்களோ, எப்படி அவர்கள் பரியாசம் பண்ணினார்களோ,
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அசட்டை பண்ணினார்களோ அதே போல அவர்கள் சொல்லிய வார்த்தையின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுக்கி போவார்களாம். ஆதலால் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகிற நிந்தனைக்காரங்களே, கர்த்தரை நிந்திக்கிற ஜனங்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் செய்தோம் என்று சொல்லுகிறீர்கள். இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதுபானத்தால் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்கு மரணமே வராது, நாங்கள் பாதாளத்திற்கு போக மாட்டோம், நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். இப்படி சொல்லிக்கொண்டு இவர்கள் வாழும் வாழ்க்கை இப்படி, அவர்களுடைய நினைவுகள் இப்படி. நாம் பரலோகத்துக்கு செல்ல போகிறோம், நாம் சாக மாட்டோம், நமக்கு தான் நித்திய ஜீவன். நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எவ்வளவு பெரிய ஊழியக்காரி, என்னை போல பரிசுத்தவான் இல்லை. மதுபானம் அருந்தினால் என்ன தவறில்லை, இச்சையாய் வாழ்ந்தால் என்ன தவறில்லை, அதையெல்லாம் கர்த்தர் மன்னித்து விடுவார். நாம் பரலோகத்துக்கு போவது நிச்சயம். நாம் கிறிஸ்தவர்கள், என்னிடத்தில் சர்டிபிகேட் இருக்கிறது, சான்றிதழ் இருக்கிறது, திருச்சபையின் அங்கீகார கடிதம் இருக்கிறது, கார்டு இருக்கிறது, அதனால் நான் பரலோகத்திற்கு சென்று இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்க போக முடியுமா? மனிதனின் அங்கீகாரம் கர்த்தரிடத்தில் செல்லாது. அவர் பரலோகத்திலிருந்து அபிஷேகம் செய்து அங்கீகாரம் தந்தால்தான் ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெற்றால்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுவதை மறந்து விட வேண்டாம். ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரினால் மூழ்கி எழுந்திருக்கலாம். அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தவான் ஆனால்தான், பரிசுத்தம் அடைந்தால்தான், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை பெற்றால்தான் பரலோகத்தை அடைய முடியும். நாம் வாங்கிக் கொள்கிற, நாம் பெற்று வைத்திருக்கிற சான்றிதழ்கள் எல்லாம் நமக்கு பரலோகத்தில் செல்லாது. பரலோக சான்றிதழ் தான் அபிஷேகம். ஞானஸ்தானமும் அபிஷேகமும் இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். கர்த்தரிடத்தில் முழு அன்போடு அவரை நேசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நேசிப்பது என்றால் என்ன? முழு அன்பை செலுத்துவது என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று. கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அதற்கு முதல் அடையாளம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். நம் அன்பை கர்த்தர் கீழ்ப்படிதலினால் எனக்கு வெளிப்படுத்து என்றே சொல்லுகிறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் வெளிப்பாடுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நாம் கர்த்தரை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை நேசிக்கவில்லை, நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களை நாம் நேசிக்கவில்லை. சரி, இந்த 2 தகுதியும் இல்லாத பொழுது எந்த எண்ணத்தில், எதன் அடிப்படையில் பரலோகத்திற்கு போக போகிறோம் என்று கனவு எப்படி வருகிறது? அந்த நினைவு வருவதற்கு வாய்ப்பே இல்லையே. இதுதான் முதல் அடையாளம். கர்த்தரிடத்திலும் அன்பு கூறுவதில்லை, நம்மை போல பிறரையும் நேசிப்பதில்லை, பிறரை காயப்படுத்துவது, துன்பப்படுத்துவது. எப்படி? எந்த அடிப்படையில் பரலோகத்துக்கு செல்வோம்? இதுவும் முடியாது, அதுவும் முடியாது. கேட்டால் கிருபையில் சென்று விடுவோம். அப்படியா? சரி, கிருபையினால் கர்த்தரிடம் சென்று விடலாம். எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரலோகத்துக்கு சென்று விடலாம் என்று நினைப்பீர்களானால், ஒரே ஒரு அடையாளம், வேதகால பரிசுத்தவான்கள் யாராவது அப்படி வாழ்ந்து கடைசி வரை அவர்கள் வாழ்க்கையின் முழுமையையும் படித்துவிட்டு ஒரு பகுதியை எடுக்கக்கூடாது. கடைசியில் அவர்கள் மனம் திரும்பாமல் பரலோகத்திற்கு போன பரிசுத்தவான் ஒருவராவது உண்டா? தாவீது ராஜா பத்சேபாளினிடத்தில் பாவம் செய்தார். ஆமாம், மனம் திரும்பினார், மன்னிப்பு கேட்டார், உரியாவை ஒரு கொலை செய்தார் இந்த பாவத்தின் நிமித்தம்.
4 பிள்ளைகளை கர்த்தர் நியாய தீர்ப்பாய் எடுத்துக்கொண்டார். 1க்கு 4. அதை யாராவது யோசித்து பார்த்தோமா? 4 பிள்ளைகள். அப்சலோம், அர்னோன் என்று இன்னும் 2 பிள்ளைகள். 4 பிள்ளைகளை அவர் தன்னுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தார். தாவீது ராஜாவின் முடிவு காலத்தை சற்று கவனித்து படித்து பார்ப்போம். ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இச்சையோடு வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதையே பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் மரண காலத்தில் அபிஷாக் என்ற ஒரு பெண்ணை கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த பெண்ணிடம் பேசுகிறாரா என்று பார்க்கிறார்கள் கூட இருக்கிற ஜனங்கள். அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் மனம் திரும்பிய பரிசுத்தவான். அவரிடத்தில் இச்சை இல்லை. ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கலாம். அது பாவம் என்று விட்டு மனம் திரும்பி பரிசுத்தவானாய் மாறினவர் தான் தாவீது ராஜா. அதனால்தான் இன்றும் தாவீதின் குமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம். இச்சை அவரிடத்தில் இல்லை. மனம் திரும்ப முடியும். பாவத்தை விட்டு விலக முடியும். பாவம் நிரந்தரமாய் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்று கிடையாது. நாம் மனம் திரும்பினால் இச்சை நம்மை விட்டு விலகி போகும். எல்லா பாவங்களையும் விட்டொழிக்க முடியும். அதை புரிந்து கொள்வோம். யோசேப்பையா பாவம் செய்யாமலே வாழ்ந்தார். அவர் ஆரம்பத்திலேயே அதாவது புறக்கூறுதல் என்னும் தவறு அவரிடத்தில் இருந்தது. பாவம் இருந்தது. அது நிமித்தம் அவர் அதிகம் துன்பப்பட்டார். அடிமையாக வாழ்ந்தார். அதற்கேற்ற நியாய தீர்ப்பை எல்லாம் பெற்று முடித்து விட்டார். அதன் பின்பு அவர் உயர்த்தப்பட்டார். நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு, பரிசுத்தமாக்கிய பின்பே யோசேப்பையாவை கர்த்தர் பெரிய மனிதனாக ஆக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் அல்லவா? அப்படி இருக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? தாவீது ஐயா பாவம் செய்தார் என்று அவரையே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அவர் பெற்ற நியாயத்தீர்ப்பை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ஜீவகாலம் முழுவதும் பட்டயத்தோடு போராடி கொண்டிருந்தார். யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். அது மட்டும் அல்ல, அவர் உரியாவின் ஒரு உயிரை கொன்றதற்கு 4 உயிரை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். தன் 4 பிள்ளைகளை இழந்தார். முதல் குழந்தை ஒரு குழந்தை, அடுத்தது அம்னோன், அடுத்தது அப்சலோம், இன்னும் ஒரு மகன். இப்படியாக 4 பேரையும் இழந்தார். அவர் பெற்ற நியாய தீர்ப்புகள் ஒரு பெண்ணின் மேல் இச்சை கொண்டது நிமித்தம் 4 பிள்ளைகளை பறி கொடுத்து வாழ்நாள் முழுவதும் யுத்தம் என்று சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து அவர் பட்ட நியாய தீர்ப்புகள் எவ்வளவு பெரியது. அது நிமித்தம் அவர் மனம் திரும்பினார், பரிசுத்தமாக்கப்பட்டார், கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இச்சையை விட்டு ஒழிக்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் மகா பெரியதா இருக்கும். அறியாமல் புறஜாதியார் பாவம் செய்வதை பார்த்து அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இல்லை. அவர்கள் செய்யும் பாவத்தை பார்த்து கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்தால் கர்த்தரோடு நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது. அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை என்ன என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் அறியாமல் செய்கிற புறஜாதியார் செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அறிந்தே செய்கிற பாவத்திற்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு இல்லை. நிச்சயம் நியாயத்தீர்ப்பு வரும். தம்முடைய ஜனங்களை அவர் நியாயத்திருக்கிற நீதிபதியாய் இருக்கிறார். சர்வலோகாதிபதியாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன்கள். பாவம் செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற ஊழியர்கள் சொல்லுகிறார்களாம், எங்களுக்கு மரணம் வராது, நாங்கள் பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்து விட்டோம், பெரு வெள்ளமே வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ணாது என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த கற்பனை கதையை இதுவும் உண்மையாக போவதில்லை. பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி பொய் பேசுவதையே பாதுகாப்பாய் நினைப்பது, எதையாவது தவறு செய்துவிட்டு பொய் சொல்லி அதை மறைத்து விடுவது. இப்படி வாழ்கிற ஜனங்கள் பொய்யை அடைக்கலமாக்கி பொய் பேசுவதையே தனக்கு பாதுகாப்பாக நினைத்து கொண்டு மாயையின் மறைவில், மாயையான வாழ்க்கையில் மறைந்து கொண்டு, உலக வாழ்க்கையில் மறைந்து கொண்டு வாழ்கிறவர்கள், நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம், எங்களுக்கு மரணம் வராது என்று சொல்லுகிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி சொல்லுகிறீர்களா? இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அஸ்திபாரம் ஆகிய ஒரு கல், அதை நான் சீயோனில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அதாவது கல் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சீயோனில் அவர் கல்லை வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர் நம்மிடத்தில் வாசமாயிருக்கிறார். அதைதான் சீயோனில் வைக்கப்பட்ட கல். சீயோன் என்றால் கர்த்தருடைய ஜனம் என்று பொருள். கல் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பொருள். அந்த கல் பரீட்சைக்கப்பட்டதும் அது சோதிக்கப்பட்ட கல் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து மனிதனை போல வரும் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்து சோதிக்கப்பட்டார். சோதனைக்காரனால், பொல்லாத ஆவிகளால் சோதிக்கப்பட்டு அவர் வெற்றி சிறந்தவர், விலையேற பெற்றவர், மிக உயர்ந்தவர். ஆண்டவர் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கும், மிக உறுதியான அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் அவர் இருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களின் முதல் ஆதாரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய இரத்தம் பூசப்பட்ட ஜனங்கள் தான் பரிசுத்தவான்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். இப்படி இருக்க அவர் மேல்தான் எல்லா ஜனங்களும், அவர்தான் அஸ்திபாரம், அவரை கொண்டுதான் நாம் எல்லாம், அவரோடு அண்டிக் கொண்டு அவர் நிழலில் வாழ்கிறவர்கள் தான் நாம். இதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கல் சீயோனில் வைக்கப்படுகிறது என்றால், இந்த மதுபானம் அருந்தி சுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லவா, மதுபானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் மயங்கி திரிந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்ன தோன்றும்? இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்றால், இரட்சகர் வரப்போகிறார் என்றால், ஆண்டவருடைய 2ஆம் வருகையை வரப்போகிறார் என்று கேட்டால் துன்மார்க்கருக்கு நடுங்கும், பதறும். பாவம் செய்கிறவன் நடுங்குவான், ஐயோ வந்து விட்டாரா, என்ன நடக்குமோ என்று. கர்த்தருடைய ஜனங்களோ சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள், என் நேசர் வந்து விட்டார், என்னை மீட்க வந்து விட்டார் என்று அல்லவா. அப்படிதான் விசுவாசிக்கிறவன் பதறான். இது ஆண்டவராகிய முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகை வரும்போது வரப்போகிறார் என்று தெரிந்தால் துன்மார்க்கர், அதாவது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர் மத்தியில் ஆண்டவர் சொல்லப்பட்ட வசனம் இது. அவர்கள் எல்லாம் பதறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த போது என்ன செய்தார்கள்? தேவாலயத்தில் நுழைந்த போது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய்தான் செயல்பட்டார்கள். அதாவது இவர்கள் கிரீடம் வைத்து பொன்மலர் தூவி அவர்களை வரவேற்க வேண்டியவர்கள் தேவாலயத்திற்குள். ஆனால் இவர்கள் செய்த செயல், அவர் சவுக்கெடுத்து வந்து அடிக்கும் அளவுக்கு இவர்கள் மோசமாய் நடந்து கொண்டார்கள். தேவாலயத்தில் இருந்த ஊழியர்கள். இன்றைய நிலை எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயத்தை நூலாக, நீதியை தூக்கு நூலாக. அதாவது இந்த நூல், தூக்கு நூல் என்பது கட்டிடம் கட்ட பயன்படுத்துகிற அந்த இன்ஜினியர்கள் பயன்படுத்துவார்கள். அதை வைத்து அளவு நேராக, அது துல்லியமாக 90 டிகிரி அது வரும் வரைக்கும் அந்த நூலை வைத்து அளந்து போடுவார்கள். தூக்கு நூல் என்றால் அதை வைத்து செய்வார்கள். இப்படி அது அளக்கும் ஒரு அளவுகோல், அது அப்படியாக இருக்கிறது. நியாயத்தையும் நீதியையும் நூலாகவும் தூக்கு நூலாகவும் கர்த்தர் வைத்து ஜனங்களை ஆளுகை செய்வார். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அழித்துவிடும். பொய் சொல்வது, மாயையான வாழ்க்கை வாழ்வது, இவைகளை எல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அழித்து போடும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை வீணாக போய்விடும், பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் வீணாக போய்விடும். நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நில்லாமல் போய்விடும். வாதை புரண்டு வரும்போது இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். அப்படி என்றால் நீங்கள் மரணம் வராது, எனக்கு எதுவும் வராது என்று, நாங்கள் நரகத்திற்கு போக மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. வாதை வந்து இவைகளை எல்லாம் அழித்து உங்களை கொன்று போடும், பாதாளத்தில் தள்ளி கொண்டு போகும். கர்த்தர் வாதையை அனுப்புவார் என்று பொருள். அதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். வாதையை கர்த்தர் நியாய தீர்ப்பாக இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கே வைத்திருக்கிறார் என்பது தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட வாதை வரும்போது இரவும் பகலும் அது வந்து கொண்டே இருக்கும். வாதையின் செய்தி, வாதை வரும், அது ஜனங்களை வாரிக்கொண்டு போகும். அந்த செய்தியை கேட்பதும் நம் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம்
கொரோனா வந்த காலத்தில் உலகெங்கும் இருக்கிற மனிதர்கள் அனுபவித்த துன்பம் இது. யோசித்து பார்ப்போம். எத்தனை ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். மனிதர்கள் செய்கிற பாவத்தின் விளைவு. கர்த்தருடைய நியாயத்திற்கு வருகிறது. கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது. இப்படிப்பட்ட துன்பம் வரும்போது அதிலிடமிருந்து தப்பித்துக் கொள்ள நமக்கு வழியே இருக்காது. கொரோனா வந்த பொழுது அநேகம் ஜனங்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் கூட, எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் மருந்து கிடையாது. மருந்தில்லாத நோயாய் வந்துவிட்டது. எவ்வளவு பேர் மரித்து போனார்கள். எவ்வளவு பெரிய துன்பம். மனிதர்கள் பாவம் செய்து இப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாகிறோம். பாவத்தை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பூமி எங்கும் செழிப்பு நிறைந்திருக்கும். ஜனங்கள் பாதுகாப்பாய் வாழலாம். பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு அவருடைய வல்லமையான கிரியையை செய்யவும், அபூர்வமான வேலையை செய்யவும், பெராத்சிம் மலையிலேயும் கிபியோனின் பள்ளத்தாக்கிலும் எழும்பினது போல கர்த்தர் எழும்பி வருவார். அவருடைய வல்லமையை நிறைவேற்றும்படி பூமியை நியாயத்திற்கு வருவார். நம்முடைய கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு, அப்படி என்றால், அதாவது பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அந்த பாவத்திற்கு அடிமையாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவம் அதிகமாகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய செயலையும் அவருடைய ஜனங்களையும் பரியாசம் செய்தால் இன்னும் இவர்கள் துன்பப்படுவார்கள். இன்னும் அதிகமாய் பாவத்தினால் கட்டப்படுவார்கள். பொல்லாத ஆவிகள் அவர்களை இன்னும் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும். ஏற்கனவே இருக்கிறது, இன்னும் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும். துன்பம் அதிகம் வரும் என்று தேசமெங்கும் வரப்போகிற சங்காரத்தின் செய்தியை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கேட்டிருக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிலத்தை உழுகிறவன், ஒரு விவசாயி நிலத்தை உழுது பண்படுத்துகிறான், மண்ணை தூளாக்குகிறான். அப்படி செய்யும் பொழுது அவன் காலம் முழுவதும் உழுது கொண்டே இருக்கிறானா? இல்லை. அவன் உழுகிற காலத்தில் உழுது, அதன் பின்பு விதை விதைத்து, அதன் பின்பு களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி, அதன் பின்பு அறுவடை செய்து, இப்படி உழுகிறவன் தன் நிலத்தை காலம் முழுவதும் உழுவதில்லை. அதற்குரிய நேரத்தில் அந்தந்த காரியத்தை செய்கிறான். அதுபோல கர்த்தரும் பூமியில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதாவது ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலனின் வனாந்திர பயணத்தில் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் அவர் பிறந்து வந்து நமக்காக பலியானார். அவருடைய செயல்கள் எல்லாம் மாறுபட்டு வருகிறது. ஒரே மாதிரி முதலில் செய்ததையே அவர் திரும்பி செய்ய வேண்டும். அன்று கர்த்தர் செய்தார், இன்று ஏன் இதை செய்தார் என்று கேள்வி கேட்கக்கூடாது. நாம் தினந்தோறும் ஒரே உடையை கூட உடுத்துவதில்லை. ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி செய்கிறோம் அல்லவா? அது போல கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்வார். ஒரு விவசாயி நிலத்தை உழுது அதில் ஜீரகம், கோதுமை, வார்கோதுமை, கம்பு போன்ற தானியங்களை விதைத்து அறுவடை செய்கிறான். வளர்த்து அறுவடை செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து நடத்துகிறார். கர்த்தருடைய தேவனே அந்த விவசாயம் செய்யும் முறையை அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாதாரணமாக நாம் விவசாய நிலத்தை பார்க்கும் பொழுது, விவசாயம் செய்கிறவர்களை பார்க்கும் போது, அந்த நிலத்தில் போய் அமர்ந்து கொண்டு பார்த்தால் போதும், அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் விவசாயத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு விளைச்சல் செய்ய வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. ஜீரகத்தை எப்படி விதைக்க வேண்டுமோ அப்படி விதைக்க வேண்டும். அதே போல கோதுமையை எப்படி விதைக்க வேண்டுமோ அப்படி விதைக்க வேண்டும். நெல்லை எப்படி விதைக்க வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. அதை எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அதன்படி செய்தால்தான் அது சரியாக விளைந்து வரும். அதை அறுவடை செய்வது கூட வேதம் இங்கு அதுதான் சொல்லுகிறது. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுவதில்லை. உளுந்து செடியை எடுத்து யாரும் அடித்து கொண்டு கல்லை வைத்து அடிக்க மாட்டார்கள். அதை குச்சியால் அடித்து தட்டி எடுப்பார்கள் உளுந்தை. ஜீரகத்தை மிலாராய் இருக்கும் அதை எடுத்து கல்லில் அடிப்பார்கள். ஜீரகம் தூளாய் உதிர்ந்து வரும்.
கோதுமையையும் அப்படித்தான் செய்வார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக அந்த செடியிலிருந்து அந்த தானியத்தை பிரித்தெடுப்பார்கள். அது போல உளுந்து கோலினால் அடிக்கப்படும், ஜீரகம் மிலாற்றினால் அடிக்கப்படும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக இந்த உணவுப் பொருளை செடியிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை, விளைந்த பயிரை இப்படி செய்வார்கள். இதையெல்லாம் கர்த்தரே போதித்து நடத்துகிறாராம் அந்த மனிதனுக்கு. விவசாயம் செய்யும் மனிதனுக்கு கர்த்தரே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். கோதுமை இடிக்கப்படுகிறது அப்பத்திற்காக. அப்பம் சுடுவதற்காக கோதுமையை மாவாக இடிக்கிறோம். காலம் முழுவதும் உழுது கொண்டே இருப்பது இல்லை. உழுவதற்கு ஒரு காலம் உண்டு, அதை விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, அந்த தானியத்தை இடித்து சமைத்து சாப்பிடும் காலம் உண்டு. ஒரு தானியத்திற்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமாய் செயல்படுகிறோம். இதுதான் இங்க இருக்கிற ஆழமான சத்தியம். ஒரு தானியத்தை விதைப்பதற்கு முன்பு உழுகிறோம், நிலத்தை விதைக்கிறோம். அந்த விதை முளைத்து செடியாகும் பொழுது அதற்கு களை எடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு படிநிலையாய் வந்து கடைசியில் அறுவடை செய்து அந்த தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். இதே போல கர்த்தர் தமக்கென்று ஒரு பரிசுத்தவான்களை பெறுவதற்காக, பரிசுத்தமான ஒரு மனித சந்ததியை பெற்றுக்கொள்வதற்காக ஆதியிலிருந்து ஆதாம் ஏவாள் மூலமாக அப்போதிருந்து அவர்களுக்கு சோதனையை அனுமதித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். நோவாயாவின் காலத்தில் ஒரு பரிசுத்தம், ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில் பரிசுத்தம், தெரிந்து கொண்டார் பரிசுத்தமான ஒரு சந்ததியை. அதற்கு பின்பு இஸ்ரவேலர்களை வளர்த்து ஆளாக்கி, அதன் பின்பு சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து, அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டு, அவர் நாமம் கொடுக்கப்பட்டு, வசனம் கொடுக்கப்பட்டு, இப்படியாக நாம் பரிசுத்தம் அடைந்து கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு பரிசுத்த சந்ததியும் இரத்த சாட்சிகளின் கூட்டமும் பரிசுத்த ஜனங்களும் கர்த்தருடைய சந்ததியில் சேருவார்கள். இப்படி தமக்கென்று கர்த்தர் ஒரு சேனையை உருவாக்குகிறார். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாய் ஒரே மாதிரியான வேலையை கர்த்தர் செய்யவில்லை. இதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படிதான் நான் உங்களை வழிநடத்தி வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் கர்த்தராலே உண்டாகிறது. ஒரு சிறு விவசாய வேலையா இருந்தாலும் அது கர்த்தரால் உண்டாகிறது. ஜீரகத்தை நொறுக்குவதா இருந்தாலும் சரி, பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதா இருந்தாலும் அவருடைய ஆலோசனை அதுதான். அவர் ஆலோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. செயலில் மகத்துவமான தேவன், மகத்துவமான அவருடைய வல்லமையை புரிந்து கொள்வோம். கர்த்தரை நேசிப்போம். அவருடைய அன்பில் நாம் திளைத்திருப்போம். அவரோடு சேர்ந்து நித்திய நித்தியமாய் வாழும் பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியை பார்க்கலாம். மாரநாதா.